திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் என்று முதற் 10 8ஆம் திருமொழி 7ஆம் பாசுரம். அதை பார்க்கலாம். பாருநீர் எரி காற்றினோடு ஆகாயமும் இவையாயினான் பெருமாயிரம் பேச நின்ற பிறப்பிலி பெருகுமிடம் காரும் வார் பனி நீள் விசும்பிடை சோறு மாமுகில் தோய் தர செருவார் மொழில் சூழ் எழில் திருவேங்கடமடை நெஞ்சமே. பாரு நீர் எரி காற்றினோடு ஆகாயமும் இவையாயினான் பேருமாயிரம் பேச நின்ற பிறப்பிலி பெருகுமிடம் காரும் வார் பனி நீள் விசும்பிடை சோறு மாமுகில் தோய் தர சேருவார் ஒழில் சூழெழில் திருவேங்கடமடை நெஞ்சமே. இந்த பாசுரத்தில் பஞ்சபூதங்களையும் பற்றி சொல்கிறார். இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த திருவேங்கடமலையில் ஆழ்வார் பெருமாளை சேவிக்க வரச்சு அவருக்கு என்ன பண்ணுறார், எங்குமுளன் கண்ணன் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. ஆமாம், இது சென்ற பாசுரத்தில் கூட சொன்னோம், கரந்த செல் இடந்தோறும்னு. பெருமாள் சிங்கவேள் குன்றத்தில் இருக்கார். அதே பெருமாள் யோக சக்தியினால் திருவேங்கடமலையிலையும் மலையிலையும் வர்த்திக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி எங்குமுளன் கண்ணன் அப்படின்னு ஒரு பெருமாளை பார்த்து பிரகலாத ஆழ்வார்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன தன்னோட மகனை காய்ந்த இரண்யகசிப்பு என்ன பண்ணார், இரண்யகசிப்பை நிரசனம் செய்த இடம் அந்த சிங்கவேள் குன்றம். அதுக்கப்புறம் அந்த தோற்றின இரண்யகசிப்பை நிரசனம் செய்வதற்காக தோற்றின நிருசிம்ம அவதாரம் பிரஸ்துதமாகியாலே, அதுதான் இப்போ நடந்திருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். பிரஸ்துதமாகியாலே ஜகத்திற்கு தயை அனுசந்தித்து திருநாமம் சொல்லலாம்படி இருக்கும். அப்போ என்னாச்சு, திருநாமம் எல்லாரும் சொல்லலாம். நமோ நாராயணாய அஷ்டாட்சரம் சாதாரண திருநாமங்கள் ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம்படி இருக்குது. என்ன திருநாமங்கள், பகவன் நாமங்கள் எப்பொழுதும் உய்வினை அளித்து தரும். அந்த கோட்பாடில் அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பகவன் நாம ஜபம் எல்லாருக்கும் ஏற்புடையது அப்படின்னு. ஆனால் இந்த பஞ்சபூதங்களை சொல்லுவதனால் இங்கே என்ன கருத்து மேலோங்கி நிற்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜெகதாகாரண்யனாய் ஜெகத்காரகனாய் ஜகத்துக்கு ஹிதம் செய்பவனாய் நிற்கின்றபடி அந்த எங்கே இருக்கார், திருவேங்கடமலையில் பெருமாள் நின்றுருக்கார். ஜெகத்துக்கு ஹிதம் செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்லி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் பெருமாள் கொடுத்த சரீரம் தான் இது. நம்மளோட கர்மாவசாது நம்மளுக்கு ஒரு சரீரம் கிடச்சிருக்கு. அது அகஸ்மாத்தாக இருக்கிறது ஒரு ஆண் சரீரம், அதுபோல் அகஸ்மாத்தாக இருக்கிறது ஒரு பெண் சரீரம் தான். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால் பெருமாளாக கொடுத்த இந்த சரீரத்தை வச்சுட்டு எத்தனை நாம ஜபங்கள் வேணால் செய்கிறான். எத்தனை நாம ஜபம் செய்வதற்கும் நமக்கு தகுதி இருக்குது. எவ்வளோ நேரம் வேணால் சொல்லலாம். அதுக்கு என்ன இல்லை, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. நடந்துட்டே சொல்லலாம், உட்காந்து சொல்லலாம், அப்புறம் சிலப்போ சாஞ்சின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கே ஒரு தூய்மை வச்சுக்கலாம். குளிச்சுட்டு தான் பெருமாள் நாமங்களை சொல்ல வேண்டும். அப்புறம் என்ன நடந்துட்டே வெளியில் தெருவில் போகும்போது எப்போ சொல்லலாம்னு இருக்குது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஆனால் மந்திர ஜபங்கள் அப்படி இல்லை. மந்திர ஜபங்கள் சொல்லணும்னு சொன்னால் அதற்கு உண்டான நெறிமுறைகளை அனுசரித்து வஸ்திர சுத்தி சரீர சுத்தி எல்லாம் சேர்த்து சுத்தம் சொல்லும்போது தான் ஆத்ம சுத்தி அங்கே என்ன பண்ணோம் விகசிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் பெருமாள் கொடுத்த உடம்பை கொண்டு அவன் திருநாமங்களை சொல்லுவதற்கு சொல்லி அவனையே ஆசிரியிக்கலாம் என்றபடி அதுக்காக நின்றுருக்கார். என்னை எப்போ வேணா கூப்பிடுங்க, என்னை கூப்பிடுங்கன்னு சுவாமி திருமலையில் திருவேங்கடவன் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இது பிறப்பிலி பெருகுமிடம். பெருகுமிடம் என்ன சொன்னால் என்ன, வசிக்கிற இடம், வர்த்திக்கின்ற இடம். ஆனால் பிறப்பிலி அப்படின்னு சொன்னார். பெருமாளுக்கு அவனுக்குன்னு என்ன கர்மவசாத்து ஒரு இந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்காக இந்த பிறவி எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அவரே என்ன பண்ணலாம், தன்னுடைய யோக சக்தியினால் சுத்த சத்துவமயமான ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அவன் நிருசிம்மாவதாரம் அப்படி தான் ஒரு க்ஷணத்தில் என்ன பண்ணித்த பெருமாளை ஆவிர்வவிச்சுட்டார் அந்த ஸ்தம்பத்திலேருந்து. அதனால் நம்ம அந்த ஸ்தம்பம் நம்மளுக்கு என்னது பிதாமகி, பெருமாள் நம்மளுக்கு தகப்பனார், இந்த ஜெகத்காரகன், ஜெகத்துக்கு எல்லாரும் அவர்தான் தந்தை அப்படின்னு சொன்னால் தந்தையையே வெளியில் கொண்டு வந்த அந்த ஸ்தம்பம் என்னாச்சு, அது நம்மளுக்கு எல்லாம் பிதாமகி ஆச்சுன்னு நிகமாந்த தேசிகர் தன்னுடைய வரதராஜ பஞ்சாசத்தில் 23வது ஸ்லோகத்தில் அப்படி சொல்கிறார். அதுபோல் அது நம்மளுக்கு பிதாமகி ஆச்சு. ஆனால் இந்த அவசரத்தில் ஒரு தன்னுடைய
ஆசிரிதர்களை காப்பாற்ற வேண்டும். அதற்காக வேண்டி அவர் ஒரு சரீரம் எடுத்துக்கிறதே தவிர கர்மவசாத்து அவருக்கு என்ன கிடையாது, ஒரு பிறப்பு கிடையாது. அதனால தான் அவர் என்ன சொன்னார் ஆழ்வார், பிறப்பிலி பெருகுமிடம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஜகத்தின்படி நம்மளோட இந்த ஜகத்தில் என்ன அடிப்படையில் யார் யாருக்கு என்ன கர்மாவை தொலைக்கணுமோ அந்த கர்மாவத்தை என்ன கழிக்கணும், அதுக்காக வேண்டி அதற்கு ஏற்புடைய சரீரத்தை பெருமாள் அருள்வர் அப்படின்னு. ஆனால் ஜகத்தோட இந்த அடிப்படை இது அன்றிக்கே. அது இல்லாமல் தன்னுடைய இஷ்டவசாத்து தனக்கு ஜனங்களை காப்பாற்றணும், தன்னுடைய ஆசிரியர்களுக்கு ஹிதம் செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணுவார், எப்போ என்ன சரீரம் எடுத்துக்கிறாரோ அது கர்மவசாத்து இல்லை. அதனால தான் அது பெருமாளுக்கு அங்கே என்ன வார்த்தை சொன்னார், பிறப்பிலி, பிறப்பென்பது இல்லை, ஆனால் அவர் பெருகுமிடம், அவர் வர்த்திக்கின்ற இடம், அவர் வசிக்கின்ற இடம் சொன்னார். அப்புறம் மேகங்களும் மிக்க பனியும் ஆகாசத்தில் இடையே, ஆகாசத்தில் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வேறு வேறு பேருக்கு ஒன்று மேகங்கள் ஒன்றோடு தொட்டு ஸ்பர்சிக்கிறது, அது கிட்டக்க அது ஒன்றோட ஒன்று தொட்டு பேசுறது. அதுபோல் மேகங்கள் ஒன்றோடு ஒன்று ஸ்பர்சித்து பேசித்து அப்படியே போயிடுது. அது மாதிரி இருக்கிற இடமும் ஆகாசத்திலே வர்ஷிக்கின்ற மேகங்களை கொண்ட இடம். அப்புறம் நிறைய சோலைகள் இருக்குது. பூம்பொழில் சூழ் எழில், எல்லாம் எழில் என்று சொன்னால் என்ன அர்த்தம், மிக்க அழகுடையது, மிக்க சிறப்புடையது. அந்த எழிலை பற்றி சொல்வதற்கு நமக்கு என்ன கிடையாது, வார்த்தைகள் போதுமான அளவுக்கு இல்லை. அதனால் அதுபோல தான் எழில் பொங்கும் மேனியன்னு பெருமாளை ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் அந்த அழகை பார்த்து நம்மளுக்கு வர்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரியும் வார்த்தைகள்னா வேர்ட்ஸ் ஸ்பீச்லெஸ், அதாவது வார்த்தையால் சொல்லி அந்த அழகை வர்ணிக்க முடியாது, அதுக்கு தான் எழில் என்று பெயர். ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, திருவேங்கட மலையே அப்படி ஒரு எழில் கொஞ்சற மாதிரி இருக்குது, என்ன அழகுன்னு எடுத்து சொல்ல முடியாதபடி இருக்குது. சூழ் எழில், எழில் சூழ் ரெண்டுத்துக்குமே அது என்ன பண்ணலாம், முன்னாடி அன்வயம், எழில் சூழாக இருந்தாலும் சூழ் எழில், சூழ்கின்ற எழிலாக இருந்தாலும் அந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. வர்ஷிக்கின்ற மேகங்கள் அது எல்லாம் என்ன பண்ணுறது, சிறப்பான அளவில் அங்கே இருக்குது. அப்படின்னா அந்த சூழப்பட்டு எழிலை காண்பித்து கொண்டிருக்கின்ற திருவேங்கடத்தை அடைவதற்கு முயற்சி செய் மனமே அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய மனதை கூட்டு சொல்கிறார். இந்த பாசுரத்துலேயும் இந்த 10 பாசுரத்திலுமே அப்படி தான் சொல்கிறார். அந்த எழில் சூழ் மலையை அடைவதற்கு முயற்சி செய் அப்படின்னு தன் மனதை கூட்டு சொல்கிறார். ஆனால் பெரிய ஒரு பாட்டு என்னது, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் செய்யின்னு சொல்கிற அந்த இடத்துல போய் பெருமாள் என்ன சொல்கிறார், பிறப்பிலி என்று கூறுமோ என்ன. பெருமாள் இப்போ பிறந்தவாறும் வளர்ந்தவாறும், அவர் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார், அப்படி அந்த பூதன சம்ஹாரமெல்லாம் எப்படி நடந்ததுன்னு அப்படி தான் நம்ம சரித்திரம் பார்க்குறோம். ஆனால் இவர் ஆழ்வார் என்ன சொல்கிறார், பிறப்பிலி பெருகுமிடம் அப்படி சொல்கிறார். பிறப்பிலி, பிறப்பதற்கு இல்லை, அவன் பிறவாதவன், பிறப்பதற்கு அப்படி என்ன அர்த்தம், அந்த இடத்துல கர்மவசாத்து பிறக்கிறவன் இல்லை, கர்மவசாத்தி. இப்போ நம்மளாம் சாதாரணப்பட்ட உலக நியதிக்கு உட்பட்டு ஒரு கர்மவசாத்து எடுக்கிற பிறவிய சுவாமிக்கு இல்லை, பிறப்பிலி, அதனால் அவர் பிறப்பிலி. அவர் பெருகுமிடம் என்று சொன்னால் வசிக்கின்ற இடம் திருவேங்கடம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீள் விசும்பிடை காரும் மேகமும் வார் பனியும் சோறுமதாய் மாமுகில் தோய் தரும்படி சேருவார் பொழிலாலே சூழப்பட்டதுமாய் எழிலை உடையதான திருவேங்கடம் என்ற அன்வய கிரமம். இப்படி இதெல்லாம் வரிச்சென்று அந்த அன்வய கிரமத்தில் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய மனசை செலுத்தி தன்னுடைய திருவுள்ளம் பற்றி ஒரு யோசனையை முன்வைக்கிறார். என்ன, இதை திருவேங்கடத்தில் பார்க்கணும்னு. ஆனால் அந்த இதை எத்தனை சொன்னது என்ன, கார் எழில் சூழ் வேங்கடம் சொன்னது. இது திருவேங்கட மலைக்கு ஒரு விசேஷனம். இந்த இடத்துல பெருமாளுக்கு விசேஷனம் அவரை சொல்கிறார். இருந்தாலும் அந்த சூழ் எழில் என்கின்ற வார்த்தை முழு அளவில் திருவேங்கடத்துக்கு விசேஷணமாக அமைகிறது. ஏன்னா அவர் ஆழ்வார் வந்த இடத்துல பெருமாள் தன்னை அங்கே என்ன காமிச்சு கொடுத்தாருன்னு ஆழ்வார மனம் என்ன சொல்கிறது, திருவேங்கடத்தை சிறப்புப்படுத்தி சொல்கிறது. அங்கே இருக்கிற மேகங்கள் ஒன்றோடு ஒன்று ஸ்பர்சிக்கிறது, அதுவே ஸ்பர்சித்து என்ன பொழிகிறது, கார் பொழில், அதாவது அடர்த்தியான மேகங்கள் கீழுக்கும் மேலுக்கும் ஒரே அளவில் போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் எல்லாத்துக்கு மேலே என்னது சூழெழில், அந்த வார்த்தை தான் அந்த பாசுரத்துக்கு ரொம்ப சிறப்பான கருத்தை தருது. அதனால தரும்படி சூழலாலே பொழிவாலே சூழப்பட்டது. அப்புறம் என்ன பண்ணுது, பொழிலாலே சூழப்பட்டது ஒன்று,
சூழப்பட்ட பொழில். அதனால் ரெண்டுமே இந்த வார்த்தைகள் அனைவரும் இந்த அனைத்து வார்த்தைகளும் வரிசையாக ஒரு அன்வய கிரமத்தில் வச்சு பார்த்தோமான இது அத்தனையுமே திருவேங்கடத்துக்கு விசேஷணமாக அமைகின்றது என்று சொல்லி இந்த பாசுரத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் இன்னும் என்ன விரிவாக திருவேங்கடத்தை பற்றியும் திருவேங்கடமுடையான பற்றியும் சொல்கிறார் என்று தெரிந்து கொள்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.